சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று புனித சூசையப்பரின் பெருவிழா. யோசேப்பு, சூசையப்பர்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. யோசேப்பின் பெருவிழா. அவர் ஒரு புனிதர் என்று சொல்வது கூட தவறு என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் அவர் புனிதர்களுக்கெல்லாம் புனிதர். சாதாரண மற்ற புனிதர்கள் மத்தியில் அவரும் ஒரு புனிதர் என்று அவரை நாம் நினைக்க முடியாது. அந்த அளவிற்கு மாதாவிற்கு நிகராக ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய புனிதர் அவர். சூசை, ஜோசப், இப்படி யோசேப்பு என்று பெயர் கொண்ட ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோசேப்பை பற்றி பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனென்றால் நிறைய பேசலாம். ஆகையினால் நான் இன்று அவருடைய நற்குணங்களில் அல்லது பொற்குணங்களில் ஒரு 7 குணங்களை மிகவும் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். முதலாக மாரல் டிசர்ன்மெண்ட், அதாவது நல்லது, கெட்டது, சரியானது, சரியற்றது இவற்றை சரியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். தன்னுடைய மனைவியை சந்தேகப்படாதவர். இது ஒரு முக்கியமான ஒரு குணம் அவரில். ஏன்னா உடனே வந்து இப்போ மரியாளே வந்து யோசேப்புக்கிட்ட போய், யோசேப்பு நான் இது மாதிரி இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னால், என்ன கதை விடுறியா என்று தான் மற்றவர்கள் கேட்பார்கள். ஆனால் அவர் தன்னுடைய மனைவி மேல் சந்தேகப்படாத, உண்மையில் எது நல்லது எது கெட்டது என்பது அவளுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்று உணர்ந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு மனிதர் அவர். இரண்டாவதாக ரேடிக்கல் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராவிடன்ஸ், அதாவது கடவுள் எல்லா நிலைகளையும் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உறுதியாக நம்பியவர். அதனாலே அவர் வந்து கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பிளைண்டாக செய்தவர். கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று. உன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள் என்றால் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடு என்றால் உடனே ஓடினார். திரும்பி வா என்றால் திரும்பினார். எல்லாம் கனவில் அவருக்கு வந்ததையே அவர் உண்மையில் நம்பி, ஏனென்றால் அந்த கனவை அவர் நம்பவில்லை, அவர் கடவுளை நம்பினார். கடவுள் தன்னை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்த ஒரு மாபெரும் புனிதர். மூன்றாவதாக அவருடைய நற்குணம் அவருடைய சைக்கலாஜிக்கல் அண்ட் ஹியூமன் மெச்சூரிட்டி, அதாவது மற்றவர்கள் முதிர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர். He respected the uniqueness of his wife and child, அதாவது தன்னுடைய மனைவியும் சரி தன்னுடைய மகனும் சரி அவர்கள் மிகவும் தனித்தன்மை பெற்றவர்கள். அவர்கள் என்னுடைய எண்ணம் போல மட்டும்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணாத ஒரு அபூர்வ மனிதர் அவர். நான்காவதாக ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி திங்கிங். ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எப்படி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் காப்பாற்ற முடியும் என்பதிலேயே குறியாக இருந்தவர். முதல்ல மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்தபோது கூட அவர் இந்த பெண்ணினுடைய நற்பெயரையும் அவளுடைய உயிரையும் எப்படி காப்பாற்ற முடியும், குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று மற்றவர்களுடைய பாதுகாப்பையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்தவர். அடுத்தபடியாக அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹிடன் லைஃப், அதாவது எப்போயும் மற்றவர்கள் தன்னை போற்ற வேண்டும், தான் எப்பொழுதுமே ஆர்க் லைட்ஸ்க்கு அடியில் இருக்கணும், வெளிச்சத்தில் இருக்கணும் என்று எண்ணாதவர். மறைந்து வாழ்ந்தும் 2ஆம் இடத்தில் வாழ்ந்ததிலும் அவர் மகிழ்ச்சியானவர். இது ரொம்ப ஈஸி கிடையாது, நமக்கு யாருக்குமே இதெல்லாம் ஈஸி கிடையாது. நான் பொசசிவ் பேரண்ட்ஹுட், அதாவது ஒரு தந்தை என்றால் கூட தன்னுடைய உறவுகள் தன்னுடைய சொந்தங்களை தவிர தன்னுடைய சொத்துக்கள் இல்லை என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டவர். ஏனென்றால் அவர் வேறொருவருடைய சொத்து இறைவனுடைய சொத்து. மரியாவும் சரி இயேசுவும் சரி இறைவனுடைய சொத்து. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் திருமணமான பிறகு மனைவி என் சொத்து, மகன் என் சொத்து என்பதை நினைப்பது தவறு. அந்த மனைவி வேறு ஒரு குடும்பத்தினுடைய பெண்தான். அதை ஏற்றுக்கொள்ளும் மெச்சூரிட்டி நமக்கு தேவை. கடைசியாக திருமண வாழ்க்கை என்றால் அதனுடைய அடிப்படை முக்கியம் வந்து பால் உறவு அல்லது உடல் உறவு கிடையாது, தன் சுய இன்பம் கிடையாது. திருமணத்தினுடைய அடிப்படை அன்பும் ஆதரவும் கடமையும் தான் என்பதை உணர்ந்த மிகப்பெரிய மகான் அவர். அதனால்தான் யோசேப்புவை ஒரு புனிதர் என்பதை விட ஒரு மகான் என்றும் புனிதர்களில் புனிதர் என்றும் நாம் சொல்லலாம். காட் பிளஸ்.